பிரசன்ன ஜோதிடர் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மேற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழி நடத்திடும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். சகல குருமார்களின் அனுகிரகமும் அருளாசியும் நல் வழி நடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பூர நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணம், வழிபாட்டு திருத்தலம், வழிபாட்டு முறைகள். பூர நட்சத்திரத்தில் அதிதேவதை அப்படின்னு அதிபதி அப்படின்னு சொல்லப்போனால் சுக்கிர பகவான். அதிதேவதை பார்வதி தேவி. சர்பம் மகாபதுமன். இந்த நட்சத்திரத்துக்கான பரிகார திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ ஹரதீர்த்தேஸ்வரர் திருக்கோவில். மூலவர் ஸ்ரீ ஹர தீர்த்தேஸ்வரர் திருவரங்குலநாதர் அப்படின்னும் பெயர் அழைக்கப்படுது. அம்பாள் பிரகநாயகி. ஊர் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குலன்ற ஊரில் இந்த திருத்தலம் அமையப்பட்டிருக்கு. 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான திருத்தலமாக அறியப்படுது. காலையில் 7:30 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலையில் 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் திருத்தலம் திறந்து அருள்பாலிக்கக்கூடிய இது இருக்குது. இந்த திருத்தலத்தை இறைவன் கிழக்கு நோக்கி சிவம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. இங்கே தட்சிணாமூர்த்தி பகவான் வீணை வாசிக்கக்கூடிய ரூபத்தில் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான முறையில் அருள்பாலிக்கிறாரு. இந்த திருத்தலத்தோட தல வரலாறு, தலப்பெருமை அப்படின்னு சொல்லப்போனால், சோழ மன்னன் கல்மா ஷபானுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு. சிவபக்தனான இம்மன்னன் அகத்திய முனிவரிடம் வணங்கி முறையிட்டு வேண்டும் பொழுது மன்னனின் குறை நீக்க திருவரங்குலம் சென்று அங்கிருக்கும் சிவலிங்கத்தை வணங்கும்படி அகத்திய மாமுனிவர் அந்த மன்னனுக்கு அறிவுறுத்தினார். மன்னன் அந்த திருத்தலம் சிவலிங்கத்தை தேடி அலைஞ்சிருக்காரு. அந்த இறைவன் மகாதேவர் அப்பகுதியில் தான் இருக்கும் இடத்தை உணர்த்த திருவுளம் கொண்டு அப்பகுதியில் இருக்க பசுமைக்கும் இடையர்கள் மூலயமா ஒரு தகவலை மன்னனுக்கு அறிய செய்கிறார். அதாவது அப்பகுதியில் இடையர்கள் மூலம் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் எடுத்துன்னு பூஜை பொருட்கள் யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த பூஜை பொருட்கள் தவறி விழுவதாகவும் அங்கேருந்து எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி கிடைக்குது. இது கேட்ட மன்னன் அந்த இடத்துக்கு சென்று பூமியை தோண்டி பார்த்துருக்கான். அப்போது பூமிக்கிலிருந்து ரத்தம் பீச்சி அடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் தென்பட்டிருக்கு. சிவனின் நம்ம தலையில் தான் நம்ம அடிச்சிட்டோமோ அப்படின்ட்டு மன்னர் வருத்தப்பட்டு தன் உயிரை மாய்த்து கொள்றதுக்காக முற்படுறாரு. இறைவன் மன்னனை தடுத்தாட்கொண்டு பார்வதி தேவியுடன் திருமண குலத்தில் அம்மன்னனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிகிறாரு. அந்த இடத்துலையே ஒரு கோயில் உருவான கோயில் தான் இந்த கோவில். இந்த சம்பவம் பூர நட்சத்திர ஆண்டு தான் இறைவன் அந்த மன்னனுக்கு திருமண குலத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. இந்த இறைவன் அருளால் மன்னன் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறான். அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. கோயில் வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா பொற்பனை மரம் என்று ஒன்று இருந்திருக்கு. இதிலேருந்து பெறப்படும் பொன் பணங்கள் மூலமாக பணம் பெற்று தான் கோயில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுது. ஆனால் தற்போது இவ்விடத்தில் அதன் அடையாளமாக ஒரு கல்ஸ்தூபி மட்டும் இருக்குது. 12ஆம் நூற்றாண்டிற்கு முன்னால் சோழர்கள், பாண்டியர்கள் மன்னர்கள் திருப்பணி இந்த கோயிலுக்கு செய்யப்பட்டிருக்கதா அறியப்படுது. இத்தல தீர்த்தம் இறைவன் தலையில் இருந்து உருவானதால் ஹர தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இதனால் தான் இந்த திருத்தலத்துக்கு திருவரங்குலம் என்று பெயர் பெற்றிருக்கு. பூர நட்சத்திர லோகத்தில் பார்த்திங்கன்னா சிவதீர்த்தம், நாகதீர்த்தம், ஞான பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், ஸ்ரீ தீர்த்தம், ஸ்கந்த தீர்த்தம், குரு தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் இருக்குது. அதேமாதிரி இந்த திருத்தலத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த 7 தீர்த்தமும் இருப்பதனாலையும் மன்னனுக்கு இறைவனை இறைவியோட காட்சி கொடுத்தனாலும் இந்த பூர நட்சத்திரம் என்பதனால இந்த திருத்தலம் பூர நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு திருத்தலமாக அமையப்பட்டிருக்கு. பூர நட்சத்திர பிறந்தவர்கள் அவர்கள்
வருடாந்திர ஜென்ம நட்சத்திரத்திலோ மாதாந்திர பூர நட்சத்திரத்திலோ அல்ல ஆடிப்பூரம் ஆகிய நாட்களிலோ தொடர்ந்து வந்து அதாவது மதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அன்னைக்கோ இல்லை ஆடிப்பூரம் அன்னைக்கோ ஜென்ம நட்சத்திரம் அன்றோ வந்து அடிக்கடி வந்து தொடர்ந்து வழிபாடு செய்து வர. அது எப்படின்னா இந்த இடத்துல வந்து இறைவனுக்கும் அம்பாளுக்கும் வந்து அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றியோ அல்லது 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் இந்த பூர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எந்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்வின் மேன்மை நிலையை அடையவும், முக்கியமாக வந்து கல்வி மேன்மை, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, ஆரோக்கியத்திற்கும் வந்து அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாக இந்த திருத்தல வழிபாட்டு முறை இருக்குது. மற்றும் வந்து இப்போது எளிய வழிபாட்டு முறை அப்படின்னா வந்து பூர நட்சத்திர தோஷ நிவாரணத்துக்காக, ஏன்னா இப்போ இந்த கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க பக்கத்தில் ஒரு வழிபாட்டு திரு முறை அப்படின்னா நடராஜர் வழிபாடு. இப்போ பக்கத்தில் இருக்க எல்லா சிவன் கோயிலையும் பார்த்திங்கன்னா நடராஜர் இருப்பார். அந்த நடராஜர் வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்கும். அது வந்து இவங்களோட இதில் வந்து பூர நட்சத்திர அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்றோ, அதை மாதம் பூர நட்சத்திர அன்றோ இல்லை வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் நடராஜ பெருமானுக்கு வந்து தாமரை மலர் சாற்றி இதேமாதிரி 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாட்டு வர இவங்களுக்கு வந்து தோஷ நிவாரத்துலேருந்து ஈடுபட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாகவும் அமைப்பெறுது. அதே மாதிரி வந்து இந்த பூர நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரத்துக்கான சர்ப வழிபாடு, அதாவது புற்று வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்று இது என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா தேய்பிரை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக. இது எப்படி அவங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா புற்றுக்கு வந்து சுற்றி 7 நல்லெண்ணெய் தீபம், புற்று சுற்றி 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு பால் வச்சு 7 முறை வளம் வந்து வழிபாடு செய்கிறது. அதுவும் வந்து ஆலமரத்தடி புற்று அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான வழிபாடாக அமையும். அதேமாதிரி வந்து இதுவும் வந்து தோஷ நிவாரணத்துக்கான, அதாவது பூர நட்சத்திரம் பிறந்திருக்காங்கன்னா தோஷ நிவாரணத்துக்கான ஒரு வழிபாட்டு முறையாகும். இது வந்து தேவையான வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து தொடர்ந்து வாரம் வழிபாடு செய்ய அவங்களுக்கு வந்து வந்து அடுத்த கடை செல்றதுக்கான ஒரு நல்ல வழிபாட்டு முறையாக இருக்குது. இப்போ புற்றுக்கோயில் இல்லை பக்கத்தில் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகர் வழிபாடு, அது பக்கத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோயிலோ விநாயகர் கோயிலோ சிவன் கோயில் எந்த கோயிலில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு பாலில் அபிஷேகம் செய்து வாலிலேருந்து மஞ்சள் குங்குமத்தில் தலை வரைக்கும் வந்து வாலில் ஆரம்பித்து தலை வரைக்கும் 7 பொட்டு மஞ்சள் குங்குமத்தில் வச்சு 7 பொட்டு இட்டுட்டு 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 7 முறை வாழம் வந்து வழிபாடு செய்வது. இது கூட வந்து இந்த நாகர் சிலை வந்து ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு இன்னும் சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்கும். இதுவும் வந்து தேய்பிரை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்ய அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக அமையுது. அதே நேரத்தில் வந்து பூர நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் அந்த பூர நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரமாக இருந்து அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க பெற்றவங்க பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே சொல்லியிருக்க வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்து வர, இப்போ நான் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை செய்து வரும்போது அந்த கர்ம தோஷம் நீங்கள் அவங்களுக்கு வாழ்வில் ஒரு மேன்மை நிலை அடைய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாகும். அதேமாதிரி இந்த பூர நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் புண்ணிய நட்சத்திரமாக அமைப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் ஒரு கிரகம் இருக்கப்பட்டிருக்குன்னா மேலக்குரிய வழிபாட்டு முறைகளை அவங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர புண்ணிய பலன் அதிகமாக நல்பலன் கிடைக்கிறதுக்கும் ஒரு வழிபாட்டு முறையாகும். இப்போ இந்த கூறியிருக்க இந்த பூர நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணத்துக்கான இந்த வழிபாட்டு முறை நிச்சயமாக எல்லாருக்கும் பயனளிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.